ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டோம் காசு வாங்க மாட்டோம். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. யாருக்கு சொல்லிட்டு பாப்பா இல்லன்னு? பதவியே காசு வாங்கி போட்டீங்க. சீட்டை எடுத்துக்கோங்க. எல்லா சீட்டுமே விற்பனை பண்ணப்பட்டது. அவ்வளவுதான். 150. நான் டிஎம்கே கைக்குடினா அதுக்கு முந்தின நாள் அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட் ஜாமீன் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. கற்பழிப்பு வழக்குல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ண? ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு முறையான காரணத்தை எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்குமே பணத்தை வாங்கிட்டு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்களே தவிர பணம் வாங்காம கொடுக்கல. நான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இறங்கிட்டு வந்து மக்கள் சேவை பண்ண போறேன்னா உங்க சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க. மத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும்னா இப்ப எத்தனை பேருக்கு நீங்க சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க? எலெக்ஷன் செலவுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? அதுவும் கிடையாது. உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல. இதுதான் உண்மை. தாவேக்கால பொறுப்பு வழங்குறதுக்கு, அதாவது அந்த கட்சியில பொறுப்பு வழங்குறதுக்கு காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு தராங்க, சீட்டு கொடுக்குறதுக்கும் காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு அந்த கட்சிகளோட நிர்வாகிகளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இது நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருக்கோம். சாதாரண கட்சி போஸ்ட்டுக்கே பல லட்சம் வாங்குறாங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு குறைஞ்சது 10 கோடிக்கு மேலே வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்டுக்கு 10 கோடினா கூட 234 தொகுதி இருக்கு. இதுல விஜயோட தெரிஞ்சவங்க, அதாவது அவரோட நண்பர், அவரோட டிரைவரோட பையன், இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு காசு வாங்காம சீட்டு கொடுத்துருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்காவது மினிமம் 10 கோடியாவது வாங்கிட்டு ஒரு சீட்டு கொடுத்துருணும். ஒரு சீட்டுக்கு 10 கோடினா 200 சீட்டுக்கு 2000 கோடி. இந்த 2000 கோடிங்கிறது இவர் 20 வருஷம் சினிமா ஃபீல்ட்ல நின்று சம்பாதிக்க வேண்டிய படம். ஒரு படத்துக்கு 100 கோடி சம்பளம்னாலும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா மட்டும்தான் 2000 கோடி சம்பாதிக்க முடியும். அதை கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல சம்பாதிச்சாரா? இதுல சொகுசான வாழ்க்கையை விட்டு நான் உங்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சொல்றாரு திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆட்சியில வந்த திமுக ஊழல் செஞ்சது, ஆட்சியில வந்த அதிமுக ஊழல் செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே ஊழல் செஞ்சவர் தான் தாவேகா தலைவர் விஜய். ரீசெண்டா அவரோட உதவியாளர், அதாவது அவரோட முன்னாள் உதவியாளர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அதாவது சாப்பாடுல முடியுதுன்னு சொல்லி அவர் போட்டு சம்மாடி அடிச்சிருக்காரு. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு நேரில் கூட போகாம வெறும் 1000 ரூபாய் மொய் வச்ச கர்ண பிரபு மகா வள்ளல் தான் திரு விஜய் அவர்கள். இவரு மக்களுக்கு நல்லது செய்ய போறாராம். இதை மக்கள் நம்பணும். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அவருடைய சினிமா முகத்தினால அவர் முன்னாடி போறாங்க, நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு. நான் கேட்கறேன், 200 பேர்ல ஒரு 30 பேருக்காவது நீங்க காசு வாங்க சீட்டு கொடுத்துருப்பீங்கல்ல? உங்களுக்காக 40 பேர் செத்தாங்களே, அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது சீட்டு கொடுக்கணும்னு தோணுச்சா? முடியாது. ஏன்னா நீங்க 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான் இன்னி வரைக்கும் நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இதுக்கு மேல நல்லது செய்யணுமா? அப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு வராது. திரு விஜய் நம்பி பின்னாடி போற இளைஞர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க போறாங்க. சினிமா ப்ராப்ளம்லாம் சிஎம் ஆகலாங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரோடு முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாம் திரைத்துறையிலேயே மக்களுக்கு நிறைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. நீங்க ஒரு படத்துலயும் ஒரு சின்ன கருத்து சொன்னது கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மக்களையும் கூப்பிட்டு வச்சு எந்த ஒரு நல்லதையும் நல்ல திட்டங்களையும் செஞ்சது கிடையாது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஏதோ மாணவர்களை கூப்பிட்டு பரிசு கொடுத்தீங்க. அவ்வளவுதான் நீங்க செஞ்ச நல்லது. சிந்திங்க. இவர் பின்னாடி போனா நாடு உருப்படுமா அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க.